வணக்கம். இது A10 தமிழ். இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் நம்மளை சுத்தி நடக்கிற அரசியலை சுருக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு கொடுக்க நாங்க எடுத்திருக்கிற ஒரு முயற்சி. இந்த சமுதாயத்துல எப்பவும் எதிர்பார்ப்போட இருக்கிற ஒரு விஷயம் அரசியல். அந்த அரசியல் தலைமை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தேவையா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல எது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குதுன்னு பார்த்தா கோட்பாடுகள், சித்தாந்தம், கொள்கை இதையெல்லாம் தாண்டி அரசியல் தலைவர் அண்ட் நமக்கான அரசியல் தலைவரா இருக்காரா அப்படிங்கிறது தான். அதை வச்சுதான் நம்மளோட அரசியல் பயணம் நகர்ந்துட்டு இருக்கு. இது எம்ஜிஆர் வருகைக்கு பிறகு அரசியல் தலைமைக்கான முக்கியத்துவம் அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி காமராஜர் தமிழக மக்கள் கிட்ட ஒரு நல்ல அரசியல் தலைவரா இருந்தாலும் எப்போ ஆட்சியை பக்தவச்சலத்துக்கிட்ட கொடுத்துட்டு போனாரோ அப்பவே அதற்கான ஒரு வெற்றிடம் ஆயிடுச்சு. அந்த சந்தர்ப்பத்தை தான் திமுக அவங்களுக்கு சாதகமா சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். சுருக்கமா சொல்லணும்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ அந்த ஆட்சியில காமராஜர் இல்லாத நேரம், அதே நேரத்துல எம்ஜிஆர் திரைப்படங்கள் மூலியமா மக்கள் கிட்ட ஒரு நல்ல தலைவரா உருவாகி இருந்த நேரம். இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் இடப்பட்ட நடந்த மாற்றங்கள் தான் அரசியலே புரட்டி போட்டு வச்சிருக்கு. காமராஜர், எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற தன்னிகர் இல்லா ஆளுமைகளை மக்கள் தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆட்சியில வச்சு அழகு பார்த்தாங்க. அதே வேளை குறிப்பிட்ட சில அரசியல் தலைவர்களோட வருகையை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஆனா அவங்களோட அரசியல் நிலையற்ற தன்மையினால மக்களால புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா மூப்பனார், வைகோ, விஜயகாந்த் போன்ற அரசியல் தலைவர்களோட அரசியல் வருகையை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஆனா மக்களோட நம்பிக்கையை அவங்களால பெற முடியல. ஏன்னா அவங்க மக்களோட நம்பிக்கையை அறுவடை செய்யறது காட்டிலும் தங்களுக்கான அரசியல் அறுவடை செய்ய முனைப்பு காட்டினாங்க. இது மக்கள் கிட்ட பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கிட்ட அரசியல் தலைமைக்கான முக்கியத்துவம் பெரிதும் எதிர்பார்ப்போட இருந்துகிட்டே தான் இருக்கு. அது அரசியல்ல முதன்மை தேவையாகவும் இருக்கு. சரி, இதை ஏன் நாம இப்ப பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மக்களால் எடுக்கும் அரசியல் முடிவுகள் தங்களுக்கான அரசியல் தலைவர் யாராக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் மக்கள் அரசியல் முடிவு எடுப்பாருங்க அப்படிங்கறத எங்களோட கருத்து. இந்த தமிழக அரசியல்ல என்னைக்குமே பார்க்க முடியாத அரசியல் சூழ்நிலை இப்போ உருவாக்கி இருக்கு. அது என்னன்னா பல அரசியல் தலைவர்கள் உருவாயிருக்காங்க. அதுவும் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் தலைவர்களா இன்னைக்கு உருவாயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வழிகளை தேர்ந்தெடுத்து அதற்கான வழிகளை உருவாக்கி மக்கள் கிட்ட போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கள்ல சில முக்கியமானவர்கள் விஜய், சீமான், உதயநிதி அண்ட் அண்ணாமலை. இவங்க எல்லாருமே வருங்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளா இருக்க போகிறாங்க அப்படிங்கறத உண்மை. இந்த 4 அரசியல் தலைவர்களை பத்தியும் நம்ம சின்னதா பார்க்க போறோம். முதல்ல நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி சரியான நகர்வுகளை மேற்கொண்டு சாமர்த்தியமாக பதவியில அமர்ந்தவர். அது மட்டும் இல்லாம சரியான கட்சி கட்டமைப்பை கொண்டு போயிட்டு இருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். இவருக்கு இருக்கிற மாதிரியான அரசியல் சப்போர்ட் வேற யாருக்குமே இல்லை. அடுத்தது தளபதி விஜய். தமிழக மக்கள் கிட்ட நன்றாக பரிச்சயமான ஒருவர். ஒரு அறிக்கை விட்டாலும் எந்தவித ஊடகங்களோட சப்போர்ட் இல்லாமலும் மக்கள் கிட்ட போய் சேரக்கூடிய வலிமை இவருக்கு மட்டுமே இருக்கு. தலைமைக்கான தேவை இருக்கு அப்படின்னு நன்றாக ஆராய்ஞ்சு தெரிஞ்சு அரசியல் வருகை மேற்கொண்டு இன்று வரை ரொம்ப சாமர்த்தியமாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அடுத்தது சீமான். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அரசியல் போட்டிகளுக்கு முன்னாடியே ஜெயலலிதா, கருணாநிதி இந்த 2 இமயமலைகளை எதிர்த்து போட்டியிட்டவர். இவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல் ரீதியாக வெற்றி பெறலைனாலும் தன்னுடைய அரசியலை தோல்வி அடையாம நேர்கோட்டிலையும் முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் இவர் மட்டும்தான். அரசியல்ல வெற்றியை மட்டுமே மையப்படுத்தி செய்யும் அரசியல் தலைவர்கள் கிட்ட கொள்கை, சித்தாந்தத்துக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய அரசியல் நகர்வை மேற்கொண்டுட்டு இருக்கிற ஒரே ஒரு அரசியல் தலைவர் சீமானதா இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லாத பல பாசிட்டிவான விஷயங்கள் சீமானுக்கு மட்டுமே இருக்கு. அடுத்ததாக அண்ணாமலை. இளைஞர் ஒருவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து ஓஞ்ச காலகட்டத்துல அரசியல் வருகையை மேற்கொண்ட ஒரு இளைஞர். தேசிய அரசியலை ஒரு இளைஞரால முன்னெடுக்க முடியும் அப்படின்னு செஞ்சு காமிச்சு பொறுப்புல இன்னைக்கு வரைக்கும் முன்னேற்றி கொண்டு போய் காமிச்சுட்டு இருக்காரு. இளம் வயதிலேயே பெரிய பொறுப்பை
பார்த்தவர். அது மட்டும் இல்லாம வெளிமாநிலத்துல வேலை செஞ்சும் அந்த மக்களோட அன்பை குறுகிய காலகட்டத்திலேயே பெற்று சாதிச்சு காட்டியவர். மற்றவங்களை காட்டிலும் அரசியல் அறிவும் சட்ட அறிவும் அதிகமாகவே அண்ணாமலைக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும், அரசியல்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தைரியமாக 3வது கூட்டணி உருவாக்கி 2வது இடத்தை கேள்விக்குறியாக்கி காட்டியவர் அண்ணாமலை. இந்த 4 பேர்த்த மையப்படுத்தி தான் தமிழக அரசியல் இனி வரும் 20 ஆண்டு காலத்துக்கு செயல்பட போகிறது மறுக்க முடியாத உண்மை. அதனால நம்மளுடைய அடுத்த வரும் வீடியோஸ்ல இவங்களோட அரசியல் நகர்வுகள், அரசியல் செயல்பாடுகள் வாரம் எப்படி இருந்திருக்கு, யாருக்கு பாசிட்டிவா இருந்திருக்கு, யாருக்கு நெகட்டிவா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்க போறோம்.